கூடல் மாநகரில் கூடுகிறது கட்சியின் பொதுக்குழு கூட்டம். கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடல் மாநகரில் கூடுகிறது கட்சியின் பொதுக்குழு கூட்டம். கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். சரியான நேரத்தில் பொதுக்குழு தொடங்கிட கட்சியினர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். சரியான நேரத்தில் பொதுக்குழு தொடங்கிட கட்சியினர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு கடிதத்தை தனது கட்சி தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதில் கூடல் மாநகரில் கூடுகிறது கழக பொதுக்குழு என்ற தலைப்பில் அந்த கடிதம் அமைந்திருக்கிறது. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தை மையப்படுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் சார்ந்திருக்கூடிய கட்சியான திமுகவின் தொண்டர்களுக்கு தனது கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அதில் கூடி களைவதல்ல கழகத்தின் நிகழ்வுகள், திசை வழியை தீர்மானிக்கும் செயல்பாடுகளை திட்டமிடும் களமாகவே திமுகவின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அமைகின்றது. இது இந்த இயக்கத்தின் 3/4 நூற்றாண்டு கால வரலாறு என முதலமைச்சர் ஒரு பெருமை மிகுந்த வரிகளால் அந்த கடிதத்தை தொடங்கியிருக்கிறார். கழகம் என்ன முடிவெடுக்கும் என்பதை கட்சியின் மட்டுமல்ல மற்ற கட்சியினரும் உற்று நோக்குகின்ற சூழலில்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரம் மதுரையில கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கட்சியை தொடங்கிய நாளிலேயே களத்திற்கு வா, போராடலாம், சிறையேற்பலாம் என்று கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்தார் அண்ணா. பதவி சுகத்திற்காகவே கட்சி தொடங்குபவர்கள், பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை அடமானம் வைத்தவர்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் சிறைவாசை சிறுத்த முதல் ஏற்று நெருக்கடி நெற்பாட்டில் என்று அண்ணாவினுடைய வரிகளை குறிப்பிட்டு இது போன்ற ஒரு மக்கள் நலனை முன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சி என்று தொண்டர்களுக்கு திமுகவினுடைய அந்த தொடக்க காலத்தை நினைவு கொடுத்திருக்கிறார். இந்த வகையில தற்பொழுது ஏழை எளிய மக்கள் தங்கள் அவசர தேவைகளுக்காக தங்க நகை அடமானம் வைத்தே கடன் பெற்று வருகிறார்கள். இந்திய ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளால் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் மிக பெரும் நெருக்கடியை ஏழை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனியார் கடன் நிறுவனங்களை அவர்கள் நாட வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்தை அவரது அந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதிக வட்டிக்கு வட்டி என்ற நிலைக்கு ஏழைகள் ஆளாவதும், அவர்கள் சிறுக சிறுக சேர்த்த தங்க நகைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடமானம் பெற்று தங்களை வளர்த்து கொள்ளுமான நிலையை இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கியுள்ளது என்றும் ரிசர்வ் வங்கி மீது முதலமைச்சர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மக்களை வாட்டி வதைக்கும் இந்த நிபந்தனைகளை கைவிட வேண்டும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியிருக்கிறேன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடிதம் நான் வைத்துள்ள கோரிக்கைகள் குரலுடன் கட்சியினுடைய சார்பில் கண்டன குரலையும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து எழுப்புகிறார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ரிசர்வ் வங்கியினுடைய நிபந்தனைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு வஞ்சித்தாலும் ஏழை எளிய மக்களை மாநில அரசின் கூட்டுறவு வங்கிகள் அரவணைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய தற்போதைய இந்த புதிய கட்டுப்பாடுகளை தான் ஏற்கனவே கூட்டுறவுத்துறை வங்கிகளும் பின்பற்றுவதாக தெரிவித்திருந்தார். அதாவது மிக முக்கிய பிரதான புதிய விதிமுறையான ரிசர்வ் வங்கி கொடுத்தது 100% இருக்கக்கூடிய அந்த சந்தை மதிப்புல 75% மட்டுமே தங்க நகைக்கடான அந்த கடனாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் புதிய விதி. கூடுதலாக அதுல இந்த அடமானம் வைத்தவர்கள் முழு தொகையை செலுத்திய பிறகாகவே அவர்களுக்கு மீண்டும் அடமானம் வழங்கப்படும் என்பதுதான் RBI கொடுத்திருக்கக்கூடிய புதிய விதிகளுடைய முக்கிய சாராம்சங்களாக பேசப்படக்கூடிய நிலையில இந்த விதிகள்ல ஏற்கனவே 75% தான் தமிழ்நாட்டினுடைய மாநில கூட்டுறவு வங்கிகள் கொடுத்திருவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருந்தார். அதையும் குறிப்பிட்டு தற்பொழுது ரிசர்வ் வங்கியுடைய இந்த நிபந்தனைகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் பொருந்தாது என அவர் தெரிவித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக உள்ளது என்று அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கான நம்பிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தின் மூலமாக செய்திருக்கிறார். மேலும் இதுல நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கான கடமை என்ன, நம் லட்சிய பயணத்தின் இலக்கு எது என்பதையெல்லாம் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆலோசித்து முடிவெடுக்க திமுகவின் பொதுக்குழு மதுரை உத்தங்குடி கலைஞர் திடல்ல ஜூன் 1ஆம் தேதி கூடுகிறது என்றும் கட்சியினுடைய கழக தலைவர் என்ற அடிப்படையில பொதுக்குழு உறுப்பினர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் என்று
அழைப்பையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த அழைப்பு கடிதம் மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஜூன் 1 காலை 9 மணிக்கு பொதுக்குழு தொடங்குகிறது. அதற்கேற்ப பொதுக்குழு உறுப்பினர்களான கட்சியினுடைய உறுப்பினர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உரிமை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் இந்த அழைப்புடன் ஒரு கண்டிப்பையும் அவர் வைத்திருக்கிறார். காலை 8 மணிக்கு அரங்கத்திற்கு வருகை தந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை காட்டி செய்து கொண்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடங்கள்ல பொதுக்குழு தொடங்கி சரியான நேரத்தில் அமர்ந்து பொதுக்குழு தொடங்கிட கட்சியினுடைய உறுப்பினர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கடிதத்தின் மூலமாக முதலமைச்சர் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.